ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு குட்டீஸ்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் குக்கீஸ் தான் செய்ய போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துச்சு. ஸோ நான் சொன்ன அளவுக்கே நீங்க செஞ்சு பாருங்க. இதே மாரியே வரும். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்டாக்கா குக்கீஸ் எப்படி இருக்கும் அதே மாரியே தான் இருந்துச்சு. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெமோ பீஸால வந்து இந்த மாரி தான் குக்கீஸ் குடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான் இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே அளவோட தான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் பார்த்தீங்கன்னா 115 கிராம் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் வந்து 65 கிராம் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. மைதா வந்து 185 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பட்டரை வந்து மைக்ரோவன்ல வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஊற்றிக்கோங்க. இதுலேயே வந்து ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் இதெல்லாம் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்க்கிறேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ட்ரேல வந்து நம்ம குக்கி செய்ய போறோமோ அதுல வந்து ஆயில் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டோ வந்து நம்ம அதுல வச்சுட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சாக்லேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது 180 டிகிரில பாத்தீங்கன்னா 25 நிமிஷத்துல இருந்து நம்ம 30 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவனை வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் 25 நிமிஷம் நான் வச்சு எடுத்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் வந்து குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னால வந்து நம்பவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப எடுத்து நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. நான் வந்து கரெக்டா 25 நிமிஷம் தான் வச்சேன். வச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா 2 சைடுமே நல்ல கலர் சூப்பரா வந்திருக்குது. நான் எடுத்து உங்ககிட்ட வந்து உடைச்சும் காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்துச்சு. அந்த மேல அந்த சாக்லேட்லாம் போட்டிருந்தோம்ல சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பசங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ ஏன் கொஞ்சமா செஞ்சீங்க நிறைய செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.